வந்து உனக்கு ஒத்தாசையா வச்சுக்கோ, எனக்கும் ஒத்தாசையா இருக்கும். வயக்காடு இருக்கு, ஆடு மாடுங்க இருக்குது, மேய்க்க சொல்லலாம் இல்லையா? போய் கூட்டு வாமா, அவங்களுக்கு ஒரு சம்பளம் போட்டு கொடுக்குறேன். சரிம்மா, பாத்துக்கோமா. நீங்க வந்துருக்கீங்களா? ஏன்பா லேட்டு? எனக்கு எல்லாம் ஒரு காரணம் கேட்டாங்க. மல்லிகை அடிச்சிரு பார்க்காம இருக்கவே முடியலடா. நைட்ல தூக்கமே வர மாட்டேறா. அதனால தாண்டா வந்துட்டேன். நாங்க என்னப்பா பேச்சு? சைலண்டா இருங்க. சரி, அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம். ராமு, சோமு, அன்பு செல்வி. நல்லது நல்லது, பரவாயில்லையே. என்னம்மா வந்துட்டியா? படிப்பெல்லாம் உனக்கு கிடையாது. நம்ம வீட்டுல வயக்காடு இருக்கு, ஆடு மாடு இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான் உனக்கு, புரியுதா? படிப்பெல்லாம் கிடையாது. காலையில போட்டிங் போகணும், சாயந்தரத்துல வந்து கொட்டைகையில கொண்டாந்து கட்டிட்டு நீ அங்கேயே படுத்துக்கணும். மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்துட்டு உங்க அம்மாவை பார்க்கணும். உங்க அப்பா செத்துட்டாரு இல்லையா? அப்ப குடும்பத்தை நீ தான் காப்பாற்றணும். உனக்கு ₹1 சம்பளம், உங்க அம்மாக்கு ₹2 சம்பளம், புரியுதா? முடியாது. நீ போயிட்டு ஆடு மாடை போயிட்டு மேய்ச்சிட்டு வாப்போ. ஐயா ஐயா, வா சுப்பு கண்ணே. கவிதா ஆடு மேய்க்க சொன்னா படிச்சுட்டு இருக்காயா, பக்கத்து கொடியில ஆடு மேய்ச்சி திட்டுறாங்க ஐயா. அப்படியே பண்றா கவிதா? வா வா போய் பாப்போம். வா, எங்க படிச்சிட்டு இருக்காவ? கவிதா, ஐயா கவிதா, உன்னை ஆடு மாடு மேய்க்க சொன்னாக்கா உன்னை யார் படிக்க சொன்னதே? படிப்பியா? படிப்பியா? புக்கா கூட, புக்கா கூட வேணாம். ஐயா ஐயா வேணாம். போய் மண்ணால ஊத்தி கொளுத்து பா ஃபர்ஸ்ட். எங்க குடும்பத்தை படிச்சு காப்பாத்துங்க ஐயா. வேணாம் ஐயா, எரிக்காதீங்க ஐயா. எரிக்காதீங்க ஐயா, எரிக்காதீங்க ஐயா. ஐயோ எரிக்காதீங்க ஐயா. எரிக்காதீங்க ஐயா. ஐயா ஐயா, வா சுப்பு கண்ணே. நல்லது நல்லதுடா, நல்லது. கவிதா, கவிதா, ஐயோ பயப்படாத. மதி அடிச்சுன்னு பயப்படுறியா? இல்ல இல்ல பயப்படக்கூடாதுங்க. வா, தெரியாம பெரிய நாய் பெரிய நாய் சொல்வியா? என்ன பெரிய நாய் சொல்வியா? சம்பளம் கொடுக்குற ஓனரை பெரிய நாய் சொல்வியா? 12 வருஷங்களுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. முனுசாமி, சுப்புகண்ணே, வாங்கப்பா வாங்கப்பா. இன்னைக்கு வந்துட்டு 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் புது கலெக்டர் நம்ம ஊருக்கு வந்துருக்காராம். நம்ம சண்முகம் அங்க வேலை செய்யறாருல பியாவா, அதனால வந்துட்டு அவன் சொன்னான், சரி இன்னைக்கு போய் ஒரு மனு கொடுத்துட்டு வந்துடலாமா? 12 வருஷமா மழையும் இல்ல, விவசாயமும் ஒழுங்கா நடக்கல, தண்ணி திறந்து விடுறதுக்காக போயிட்டு கலெக்டர் ஒரு மனு கொடுத்து, சரி எப்படிதான் இருக்காரு யாருதான் பாத்துட்டு வந்துருமா ஒரு 8. சரி சரி, கை தாங்கலாம் கொஞ்சம் பிடிங்கப்பா கொஞ்சம். சண்முகா, சண்முகா, என்ன கலெக்டர் இருக்காரா? இப்ப போய் பார்க்க முடியுமா? சரி சரி சரி, இந்த மனு எல்லாம் கரெக்டா இருக்கானு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுப்பா கொஞ்சம். பாத்தியா, என் புள்ள கலெக்டர் ஃப்ரீயாவா இருக்கிறான் பாரு. சும்மா பரவாயில்ல பரவாயில்ல. அப்பா எல்லாமே கரெக்டா இருக்குப்பா. நீங்க போயிட்டு கலெக்டரை பாருங்கப்பா, பார்த்துட்டு வந்து எனக்கு என்னன்னு சொல்லுங்கப்பா, நான் முடிச்சு வைக்கிறேன். சரிப்பா சரிப்பா, போலாமா? பாருங்கப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் புள்ள கலெக்டர் ஆகுனாக்கா என்கிட்ட ஆடு மாடு மேய்ச்ச கவிதா கலெக்டர் ஆயிட்டாலே. ஐயோ 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 ஐயோ. என்ன பண்ணையாரே, இங்க காலம் மாறி போச்சு. நீங்க கீழே போக வேண்டிய நேரம் வந்துச்சு, நாங்க மேலே போக வேண்டிய நேரம் வந்துச்சு. படிப்பும் கல்வியும் தகுதியும் இருந்தால் தான் உங்களை மாதிரி ஆளெல்லாம் அரெஸ்ட் பண்ண முடியும் தான் நான் படிச்சு இந்த இடத்துக்கே கலெக்டரான போஸ்ட் இங்கே வந்திருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஊர்லயே படிச்சு உனக்காகவே நான் போலீஸ் ஆகி ஒன்னு அரெஸ்ட் பண்ணவே நான் வந்திருக்கேன். அரெஸ்ட் நாடகம் வந்து நிறைவுற்றது. ஏதாவது குறைகள் இருந்தாக்கா மன்னிக்கவும். ஓகே.